20,000 பட்ஜெட் செக்மெண்ட் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே சுற்றிட்டு இருக்குல்ல. எதை வாங்குறது எதை விடுறதுன்ற கன்ஃபியூஷன் எக்கச்சக்கமாக இருக்கும். பட் நோ இஷ்யூஸ். இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய 5G மொபைல்ஸை பற்றி பார்த்துடலாம். கேமரா, டிஸ்பிளே, பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எந்தெந்த மொபைல் பெட்டராக இருக்குது இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. 500 ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர், ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை TWS நம்ம கிவ்அவேல தரப்போம். ஸோ கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியிலையோ சொல்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் iQOO Z10 தான். இந்த மொபைலை ஏப்ரல் 11, 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. 6.77 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து குவாட் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 4 பக்கமும் கர்வ்ன்றது இருக்கும். அண்டு 1300 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 5000 nits ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க. அது HDR வீடியோஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். பட் அது மேக்ஸிமம் மார்க்கெட்டிங் கிமிக்காக தான் இருக்கும். 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் இருக்குது. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட IMX882 என்ற சென்சர் OIS-ஓட கொடுத்துருக்காங்க. இமேஜோட அவுட்புட், வீடியோட அவுட்புட் சூப்பராகவே இருந்ததுன்னு நம்ம சொல்ல முடியும். 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே. 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளால் 4K வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். 30 frames per second ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K வீடியோ ஷூட் பண்ணுற முடியுது. எப்பவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். Android 15 லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 7S Gen 3 என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் Android அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப், LPDDR4X RAM டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி தான் இருக்குது. ANTUTU ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 8 லட்சம் 8,10,000 அந்த ரேஞ்சில் வருது. உண்மையிலேயே ஒரு நல்ல ஸ்கோர் தான். பேட்டரி தான் இங்கே மேசிவாக இருக்குது. 7300 mAh பேட்டரி, 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் உங்களுக்கு மெயின் ப்ரியாரிட்டினா இந்த மொபைல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். IR பிளாஸ்டர் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை. மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக்கும் இல்லை. SD கார்டு சப்போர்ட்டுமே இல்லை. 8GB 128GB ரெண்டு 22,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன். அந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ்: ஒரு சூப்பரான டிஸ்பிளே, நல்ல கேமரா செட்டப் அண்ட் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர், தாறுமாறான பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்: எங்கள் வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருந்தா உண்மையிலே ஒரு சூப்பரான மொபைலாக இருந்திருக்கும். பட் வைட் ஆங்கிள் இல்லை அப்படின்ற ஒரு சின்ன குறையால் இந்த மொபைலை நம்மளால் அவ்வளோவா ரெக்கமெண்ட் பண்ண முடியல. வைட் ஆங்கிள்லாம் எனக்கு மேட்ரே இல்லை ப்ரோ, எனக்கு ப்ரைமரி கேமரா நல்லா இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்துட்டு, ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ரிவ்யூவையும் செக் பண்ணிவிட்டு இந்த மொபைலை வாங்குறதா தான் வாங்கிக்கலாம். உங்களோட விருப்பம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் Nothing Phone 3A தான். இந்த மொபைலில் நமக்கு 6.77 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 1300 nits ஹை பிரைட்னஸ் மோட், 3000 nits ஸ்பீக் பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல டிஸ்பிளேனே சொல்லலாம். 50+50+8 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. அண்ட் 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 7S Gen 3 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 8,10,000 பக்கம் ANTUTU ஸ்கோர்ஸும் வாங்கியிருக்கு. 3 வருஷம் Android அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. அட்லீஸ்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டாவது 6 வருஷம் தரது ஒரு பாசிட்டிவாக பேசப்படுது. 5000 mAh பேட்டரி, 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் சார்ஜரை தரலை. ஸோ இந்த மாடலுக்கு சார்ஜர் வராது, அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளிஃப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. 8GB 128GB வேரியண்ட் 23,000 லான்ச் பண்ணாங்க. ரீசெண்டாக என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன். அந்த மொபைலில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். Nothing Phoneனாவே அந்த யூனிக்கான டிசைன் கிளிஃப் லைட்ஸ் நமக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக படுது. டிஸ்பிளே, கேமராஸ், பர்ஃபார்மன்ஸுமே இங்கே நல்லா தான் இருக்குது. பேட்ரி அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே ஓரளவுக்கு ஓகே. பட் நெகட்டிவ் பாயிண்ட்னு பேசப்படுறது இங்கே பாக்ஸில் சார்ஜரை தரலை. ஆனால் அது மட்டும் இல்லாமல் பெருசாக வேறு நெகட்டிவ் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் வேணால் உங்களுக்கு கேமிங் அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் வைஸ் யோசிக்கிறீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும். பட் கேமர் இல்லை, நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற டே டு டே யூசேஜ் மட்டும்தான் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் நெகட்டிவாக படாது. ஸோ இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. ஒரு நல்ல யூஐயோட, நல்ல டிசைனோட, ஒரு ரெஃப்ரெஷிங்கான மொபைல் தேடிட்டு இருக்கீங்கன்னா Nothing Phone 3A ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் Realme P3 Ultra தான். இந்த மொபைலில் நமக்கு 6.83 inches 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து குவாட் கர்வ்னு சொல்கிறாங்க. 4 பக்கமும் லைட்டாக கர்வான மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும்.
ஸோ இந்த மாதிரியான ப்ரீமியம் டிசைன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் அது போக 1200 நெட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடும் 1500 நெட் ஸ்பீக் பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க. அதிகமாக சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணாமல் என்ன இருக்கோ அதை சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். 50+800 டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, இது சோனியோட IMX896 என்ற சென்சர் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஸ்டேபிள் வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோனியோட சென்சர் இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். 4K வீடியோ 30fps இல்லை 4K வீடியோ 60fps நம்மளால் ஷூட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் இருக்குது. 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் 15ஓட இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. Dimensity 8350 Ultra என்ற ஒரு தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்டு 1,04,50,000 பக்கம் மவுண்டட் ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஸ்கோர்ஸ்னு சொல்லலாம். அண்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர்னு சொல்லலாம். 5G பேண்ட்ஸ் நிறையவே இருக்குது. 3 வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 6000 mAh பேட்டரி 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. IP68-69க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியண்ட்டை 22,000 ரூபாய்க்கு ரெகுலராக ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபரில் ஏதாவது சேல் ஆகிட்டு இருந்ததுன்னா நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, சார்ஜிங், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அண்ட் டிசைனுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ப்ரைஸிங்கை பொறுத்து இதனோட நெகட்டிவ் சொல்லலாம். ப்ரைஸிங் அதிகமாக வச்சா நெகட்டிவாக இருக்கும். பட் இந்த ரேஞ்சுக்குன்னு பார்க்கும்போது, அதாவது 22,000 ரேஞ்சுன்னு பார்க்கும்போது எந்த நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி இல்லை. ப்ரைஸிங் அதிகமாக இருந்துச்சுன்னா வேணால் அது ஒரு நெகட்டிவாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருக்கு. ரியல்மி சைட்லேருந்து ஒரு கார்ட் கர்வ் டிஸ்பிளேயோட நல்ல டிசைனோட ஒரு மொபைல் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு. ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைலின் பெயர் போக்கோ X7 Pro. இந்த மொபைல் ஒரு சூப்பரான கேமிங் மொபைல்னு சொல்லலாம். 6.67 inches 120 Hz refresh rate கொண்ட 1.5K ரெசல்யூஷன் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியும். 3200 நெட் ஸ்பீக் பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க. டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான ஃப்ளாட் AMOLED டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். 50+800 டுவெல் கேமரா செட்டப் இருக்குது. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா வந்து சோனியோட LYT600 என்ற சென்சர் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோனி ப்ளஸ் OS சேரும்போது 4K வீடியோ 60fps ஷூட் பண்ணிக்க முடியும்னு சொன்ன மாதிரி 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 15ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 8400 Ultra என்ற ஒரு தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கேமிங்னு எதிர்பார்க்கிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியும். ஏன்னா 1,59,00,000 Antutu ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு, விச் இஸ் வெரி வெரி குட். 6500 mAh பேட்டரி, 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட்டுமே நல்லாயிருக்கு. அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட், 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்க. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது IP68-69க்கான ரேட்டிங், IR பிளாஸ்டர், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. மற்றபடி 3.5mm ஆடியோ ஜாக்கும் SD கார்டு சப்போர்ட்டும் இங்கே இல்லை. 8GB 256GB வேரியண்ட்டை 25,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ ப்ரைஸிங் கம்மியாக தான் சேல் ஆகிட்டு இருக்குது. என்ன ப்ரைஸிங்னு டிஸ்பிளேல நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாங்களா? ப்ரோஸ்னு வரும்போது இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, சார்ஜிங், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. மெயின் பாசிட்டிவ் இதனோட பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துது. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் போக்கோனாவே ஒரு சில பேருக்கு அலர்ஜி அண்டு மதர் போர்டு இஷ்யூ வருமோ, ஹீட்டிங் இஷ்யூஸ் வருமோன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. ஸோ அந்த ஒரு சந்தேகம் மட்டும்தான் அங்கே ஒரு நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இந்த மொபைலில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருக்கு, ஒரு நல்ல கேமிங் மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண உடனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க. அண்ட் இந்த வீடியோ 1 மந்த்க்குள்ளே 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ்அவேன்றதை கண்டக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் கிவ்அவேவோட வினரை சூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கை இருக்குன்னா மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் மோட்டோ Edge 60 Fusionனா ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் மொபைல். இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches 120 Hz refresh rate கொண்ட OLED பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட்
ஒரு சூப்பரான டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும். 1400 நைட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடும் 4500 நைட்ஸ் பீக் பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க. இங்கே POLEDன்றதால கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. AMOLEDும் POLEDும் கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். 50+13 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட LYT 700C என்ற சென்சர் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு கொடுத்துருக்காங்க. சோனி சென்சர் ப்ளஸ் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு சேரும்போது பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே 4K வீடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது பாராட்டத்தக்க விஷயம். Android 15ஓட இந்த மொபைலை கொடுத்துருக்காங்க. Dimensity 7400 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. அண்ட் 5500 mAh பேட்டரி, 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாவே இருக்குது. IP6869க்கான ரேட்டிங், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடக்ஷன் அண்ட் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை நிறையவே கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் மட்டும் இல்லை. 8GB 256GB வேரியண்ட்டை 24,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. ரீசெண்டாக என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணிடுவேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளே, கேமராஸ், பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி சார்ஜிங், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது. அதாவது இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் இதில் கம்மி தான். ஆனால் ரொம்ப கம்மியில் டே டு டே டாஸ்க்ஸ் அண்ட் மீடியம் கேமிங்ஸை ஹேண்டில் பண்ணுற வகையில் தான் இருக்கும். கேமர்ஸ் ஆஸ்பெக்ட் வைஸ் பார்க்குறீங்கன்னா மட்டும் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக படும். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. நான் மோட்டோவோட க்ளீனான UI வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.